வாட்டர் ஃபால்ஸ் இன்னும் 7 கிலோமீட்டர் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ காட்டுங்க இப்படி ஒண்ணு. ஸோ ஹே கைஸ், குட் மார்னிங் எனக்கு. ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ கொஞ்சம் தோடு கீட்டெலாம் போடாமல் ஒரு மாதிரி தான் இருப்பேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் குளிச்சுட்டோன்னே. குளியல்னா ஒரு சாதா காக்கா குளியல் அந்த மாதிரி தான். ஏன்னா 1 ஹவரில் வந்து நம்ம குளிக்க தான் போகிறோம். ஸோ என்னன்னு சொல்கிறேன், மணி இப்போது 4 ஆக போகுது. நான் 3:15 எந்திரிச்சிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் ஒரு ட்ரெஸ் மட்டும் பேக் பண்ணிவிட்டு குளிச்சு காக்கா குளியல் குளித்து கிளம்பியாச்சு. டைம் இப்போ 3:30 கிட்ட ஆகுது. ஸோ எங்கே நம்ம போகிறோன்னா மிதுன் கிரிப் கூட இன்னொரு தம்பியும் வரான், மிதுனோட ஃப்ரெண்டு. ஸோ அவங்க கூட வந்து நம்ம கொல்லிமலை போகிறோம், வாட்டர் ஃபால்ஸுக்கு. அந்த வாட்டர் ஃபால்ஸ் பேர் வந்து என்னமோ ஒன்று ஆகாய கங்கை. ஸோ ஏதோ தமிழ்நாட்டிலே டாப் 3 ஹையஸ்ட் ஃபால்ஸில் அதுவும் ஒன்று. ஸோ அங்கே தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போக போகிறேன். சரி குட்டியாக இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக சண்டே விடிஞ்சிருச்சு. குட்டியாக ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அது நாமக்கல் கிட்டே இருக்காமா. ஸோ அங்கே தான் வந்து நம்ம போக போகிறோம். ஸோ மணி வந்து ஒரு 3 இருக்கும். ஏதோ கசமுசான்னு கிளம்பியிருக்கேன். நார்மலாக ஒரு டிஷர்ட் போட்டு ஒரு பேண்ட்டு, இது எப்போவுமே என்னோடய ஃபேவரட் பேண்ட்டு, கம்ஃபர்டபுள் வியர். ஸோ எங்கேயோ நான் கம்ஃபர்டபுளாக போகணுன்னா டக்குன்னு இதை தூக்கி போட்டுப்பேன். ஸோ அருவியில் குடிக்கும்போது டப்புன்னு கலண்டுறாமல் இருக்கிறதுக்காக ஒரு டைட் வேஸ்ட் உள்ளது கரெக்டாக இருக்கும் எனக்கு இந்த பேண்ட்டு போட்டால். ஸோ கிளம்பியாச்சு. இன்னும் பவர் பேங்க்லாம் எடுக்கணும். ஒரே ஒரு செட் மட்டும் நான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போக போகிறேன். அப்புறம் தோடு போடணும். ஸோ இதுதான் வந்து பிளான். ஸோ இப்போ தான் வெட்டிங்கெல்லாம் முடிஞ்சிச்சு. பயங்கர டயர்ட். கையாக ட்ரிப்பு பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதமே என் தலையில் எழுதி வச்சுருக்கும் போல் 3 மணி 4 மணிக்கெலாம் எந்திரிக்கணுன்ட்டு. இந்த மாதம் ஃபுல்லாகவே நம்ப மாட்டிங்க 3 o'clock 4 o'clock என்னோடய வேக்கப் டைமாக இருக்குது. 3 o'clock மேக்ஸிமம். இப்படி தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கும் அப்படி தான். இன்றைக்கி ஆக்சுவலாக நான் தூங்கவே இல்லை. 4 o'clock கிளம்புறோன்னே முடிவு பண்ணோமா. அதுக்கப்புறமா ஐயோ வீடியோ ஒன்று போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடிட் பண்ணி தம்ப்நெயில்லாம் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து சும்மா பப்ளிஷ் பண்ணால் மட்டும் போதும். ஸோ அதுக்கு தான் டைம் கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எந்திரிச்சு குளிச்ச ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ரொம்ப பேச வேணாம். மிதுன் வந்ததுக்கப்புறமா கார் ஏறிட்டு உங்களை பார்க்குறேன். பாய். இதில் தான் வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் பேக்கில் தான் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸை வந்து பேக் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அதுவும் கம்ஃபர்டபுளான இதுதான். ரொம்ப லைட்டான கிளாத் தான் வந்து நான் பேண்ட்டும் ஒரு டிஷர்ட்டும் வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு துண்டு வச்சுருக்கேன், இன்னர்ஸை, ஒரு கோம்பு, அப்புறம் மாய்ஸ்சரைசர். கண்டிப்பாக ஃபால்ஸில் குடிச்சிட்டு வந்தால் எனக்கு ஃபேஸ் ரொம்ப ட்ரை ஆகிரும். அதுக்கப்புறம் vlog எடுக்கிறனால ஐப்ரோ பென்சில் அண்ட் பவுடர் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுதான் முக்கியம். பவர் பேங்க் வந்து சார்ஜ் ஏறிட்டுருக்கு. போகிறப்ப அதை எடுத்துகிட்டு போயிடுவேன். நான் ஏன் இதை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1200 ஸ்டெப்ஸ் நம்ம இறங்குனா தான் வாட்டர் ஃபால்ஸ். ஸோ அங்கே தான் ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து ரொம்ப வெயிட் கேரி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த பேகுமே எடுக்கல. ஸோ இது மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஈஸியாக கேரி பண்ணிட்டு போனால் தான் என்னால் வந்து 1200 ஸ்டெப் வந்து இறங்க முடியும். திருப்பி வந்து ஏறுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஸோ ஹெவியாக வேறு இருக்கும் நான் வெட் கிளாத் போடும்போது. அதனால் நான் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு ஈஸியான கிளாத் வந்து இது பண்ண முடியுமோ அதனால தான் நான் இந்த ட்ரெஸ்ஸும் போட்டிருக்கேன். வெட்டானாலும் ட்ரெஸ் வந்து வெயிட்டாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் போடுறதும் நான் வந்து ஒரு வெயிட்லெஸ்ஸான கிளாத், அப்புறம் எடுக்கிறதும் வந்து வெயிட்லெஸ்ஸான கிளாத் எடுத்துருக்கேன். கம்ஃபர்டபுளாக இருக்கணும் ஏன்னா இறங்கும் போது ஏறும்போதோ. ஸோ இதுதான் வந்து பேக் பண்ணுறேன். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு பேப்பர் வெயிட் உள்ள கேரி பேக் தான். ஸோ அசால்ட்டாக இப்படி எடுத்து போட்டு கிளம்பிகிட்டே இருக்கலாம், வெயிட்டாகவே இருக்காது. ஸோ இது ஒன்று என்னென்னா வாட்டர் ப்ரூஃப் பேக். ஸோ எதுவும் வந்து தண்ணி ஊற்றுறதோ அது மாதிரி எதுவுமே இருக்காது. நம்ம வெட் கிளாத் போட்டாலும் வந்து வெளியிலையும் வராது. ஸோ அந்த மாதிரி ஒரு பேக் தான் இது. வாங்கினது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஷூ போடுறதுக்கு, செப்பல் போடுறதுக்கு, எங்கேயாவது எடுத்துகிட்டு போகும்போது இந்த டாய்லெட்ரிஸ்லாம் போடுறதுக்குலாம் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் ஒரு நான் 20-30 வச்சுருக்கேன். அமேசானில் கிடைக்கி. நான் லிங்க் கிடச்சா கீழே கொடுக்குறேன். ஸோ இது இருந்தனால நான் நிறைய ட்ரிப்புக்கு ஆக்சுவலி இது பயங்கர யூஸ்ஃபுல். கிளம்பியாச்சு. ஸோ ரொம்ப எக்ஸைட்டட். இது வந்து எப்படின்னா 70 ஹேர்பின் பென்ஸ் இருக்காமா இந்த போகிற வழியில் ஃபுல்லாக. ஸோ கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அதனால கிளம்பியாச்சு. 6 o'clock அங்கே போய் ரீச் ஆகுற மாதிரி இருந்தால் க்ரௌடு கம்மின்னாங்க.
ஸோ அதனால தான் வந்து நாங்கள் 4 o'clock கிளம்பிட்டோம். ஸோ அங்கே போயிட்டு மிச்ச எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் அங்கே ஷேர் பண்ணுறேன். ஓகே, கரெக்டாக ஷார்ப்பாக 4 o'clock வந்து வண்டி எடுத்தாச்சு. ஸோ அவ்வளோதான். இது டிராஃபிக் இல்லாதனால கொஞ்சம் சீக்கிரமாகவே போய் ரீச் ஆகிட்டோம். ஸோ ஹேப்பின் பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ட்டு வந்து போட் போட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ஹில்ஸ்குள்ளே ஏறுறோம். நாங்கள் நினச்சது என்னென்னா கரெக்டாக ஹில் ஸ்டார்டிங்கில் வந்து சன்லைட் வந்துடும் அப்படின்னு நினச்சோம். பட் எங்கள் நேரம் கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டோம். வியூ எதுவுமே பார்க்க முடியல. சரி ரிட்டன் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. ஒரு 60th ஹேர் பெண்டில் தான் வந்து எங்களுக்கு வந்து சன்லைட்டு சன்ரைஸு எல்லாமே வந்துச்சு. ஸோ அது வரைக்கும் வந்து இருட்டுக்குள்ளாரே தான் ஓட்டிட்டு இருந்தோம். கூட்டமே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ப்ளஸ் அன்னைக்கு வந்துட்டு சிவராத்திரி. ஸோ எல்லாருமே மேலே இருந்தாங்க. அவங்க ரிட்டன் வர்றதுக்கு எப்படியோ ஏர்லி மார்னிங் 6-7 ஆகிடும். ஸோ அதுக்குள்ளார நம்ம வந்து மேலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட்டமே இல்லை. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ கொஞ்சம் சீக்கிரமாகவே போயாச்சு. இன்னொன்று கூட்டமே இல்லைங்கிறத விட யாருமே இல்லை. ஒரு 15 minutes ஒன்ஸ் ஒரு வண்டியை பார்க்க முடியும், அவ்வளவுதான். நான் மேக்ஸிமம் நிறைய ஹில்ஸ் ஏறி இருக்கேன். பட் இந்த ஹில்ஸ் வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு டீப் பெண்டுன்னு சொல்ல முடியும். டீப் ஹேர்பின் பெண்ட் ரூட்டுன்னு சொல்ல முடியும். ஒரு குறுகலான ரோடு. பார்த்திங்கன்னா ஒரு கார் தான் மேக்ஸிமம் போகவே முடியும். அந்த ரோட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சின்னதாக இருக்கும். ஆப்போசிட்டில் வந்தால் பார்த்து தான் திரும்ப முடியும். ஸோ அதில் டீப் பெண்ட் இருக்கனால ரொம்ப டேஞ்சர். ஆக்சுவலாக இந்த ஹில்லோட இன்னொரு பேர் வந்து மவுண்டன் ஆஃப் டெத்துன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு கேட்டுட்டு போகும்போதே கொஞ்சம் அள்ளுட்டுருச்சு. பட் நம்ம தம்பிக்கு வந்து சூப்பராக கரெக்டாக வந்து கொண்டு போய் விட்டுட்டாரு. நான் எப்படின்னா சரியான பயம். எனக்கு ட்ராவல் எவ்வளோ பிடிக்குமோ, நான் ட்ராவல் எவ்வளோ போகிறேனோ அதுக்கு ஆப்போசிட்டாக எனக்கு வந்து அவ்வளோ பயமாக இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் வண்டி ஓட்டுறவன் வந்து செத்தான் அப்படிங்கிற மாதிரி. அவ்வளோ படுத்தி எடுத்துருவேன் பாடா. அன்றைக்கி பாவம் மிதுனை போட்டு படுத்தி எடுத்துட்டேன். இங்கே பார்த்துப்போ அங்கே பார்த்துப்போன்னு. அவனே விட்டுருந்தா கரெக்டாக போவான். நான் போட்டு பாடாப்படுத்தி நான் பயந்து அவனையும் பயப்பட வச்சு சொபா பாவம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப நேரமாக லைட் வந்ததுக்கப்புறம் காட்டணுன்ட்டு இருந்தேன். மீட் மிஸ்ஸஸ் மிதுன் கிருபா, அதுக்கப்புறம் மிதுன், அதுக்கப்புறம் கௌதம் என்னோட இன்னொரு தம்பி. ஸோ நாங்கள் 3 பேர் சேர்ந்தா போயிருக்கோம். ஸோ கல்யாணத்துக்கு அப்புறமா போகிற ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி ட்ரிப்புன்னு சொல்ல முடியும். வெற்றிகரமாக நம்ம வந்து 70 ஹேர்பின் பெண்டையும் தாண்டி மேலே வந்தாச்சு. ஸோ மேலேருந்து கொஞ்சம் கீழே போகிற மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். கீழே போயிட்டு வாட்டர் ஃபால்ஸ் ஏறும்போது நான் காட்டுறேன் உங்களுக்கு. மேலே வந்தோடனே பக்கத்தில் வந்துட்டு இப்படி குட்டியாக வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருந்தது. சரி இங்கே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு கொஞ்சம் வியூலாம் பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிப்பாட்டியிருந்தோம். கிளைமேட் வைஸ் பார்த்தீங்கன்னா சில்லுன்னா இல்லை, நார்மலாக தான் இருந்தது. ஈவன் கொஞ்சம் சூடாக இருக்குன்னே சொல்ல முடியும். ஸோ அந்தளவு நான் கிளைமேட் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும்னு நினச்சேன் ஹில்ஸுங்கனால. பட் அந்தளவுலாம் இல்லை. வெளியே வர மாட்டா. லேட் ஆயிடக்கூடாது, நாங்கள் சீக்கிரம் கிளம்பிட்டோம். சிவராத்திரிங்கிறனால மேலே வந்து சிவன் கோயில் வந்து பயங்கர கூட்டமாக இருந்தாங்க. ஸோ அது மட்டும்தான் ஒரு ட்ராபேக். அண்ட் நாங்கள் வந்து ஒரு சண்டே தான் போயிருந்தோம்னு நினைக்கிறேன். ஆமாம், சண்டே தான் போயிருந்தோம். ஸோ உள்ளுக்குள்ளார் வந்து டிக்கெட்லாம் எடுத்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு 20 rupeesன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரில, மறந்துட்டேன். அதுக்கப்புறம் இறங்கணும் கீழே வந்து. அங்கே தான் வந்து இருக்குது நமக்கு வந்து ஆப்பே. நாங்கள் வந்து ஒன்று நடந்துச்சு டிக்கெட் கவுண்டரில், அதை பற்றி தான் பேசி சிரிச்சிட்டு வரோம். அந்த அண்ணா கிட்ட வந்து டிக்கெட் எடுக்கிறதுக்காக 200 கொடுத்தோம். அந்த அண்ணா டிக்கெட் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் சேஞ்ச் கொடுத்தாங்க, மறுபடியும் 200 கொடுத்துட்டாங்க. இவன் முழு என்கிட்ட கேட்குறான், அக்கா 200 தானே நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு 200 திருப்பி கொடுத்து சேஞ்சும் கொடுத்துட்டாரு கையில் அப்படின்ட்டு. பாவத்தை அவருக்கு என்ன பிரச்சனையோ அதெல்லாம் நினச்சிட்டு இப்படி பண்ணி விட்டாரு. சரி நாங்கள் கூப்பிட்டு சொல்லி இது மாதிரி கொடுத்தோம். அப்பயுமே அவருக்கு புரியல. அப்புறம் 2 வாட்டி சொன்னோம். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சு எடுத்துக்கிட்டாரு. இது மாதிரி காசையும் கொடுத்து சில்லறையும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோன்னு சேர்த்து கொடுத்துருக்கீங்க. வேற லெவல் சார் நீங்கள். 1302 ஸ்டெப்ஸ் இருக்காமா. இறங்கும் போது ஆக்சுவலாக எங்களுக்கு ஒன்றுமே தெரில. பட் ரொம்ப நேரமாக இறங்கிட்டு இருக்கும்போது கால் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு. வேறு ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்து கண்ட்ரோலே பண்ணல. அது பாட்டுக்கு டப்புன்னு இறங்கிட்டு இருந்துச்சு. சினிமேட்டிக் மூட்ல பயங்கரமாக இருக்குக்கா கேமரா. படிக்கட்டு இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஆக்சுவலாக இது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு படிக்கட்டு. படிக்கட்டு ஆரம்பிக்குது. வீடியோ எடுத்துட்டு அப்படியே தெரியாத மாதிரியே போயிடலாம்டா. படிய பார்த்தோம். கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் வழியில் மரங்கள் கிடையாது.
ஸோ இந்த வியூ பாருங்க பயங்கரமாக இருந்துச்சு. இறங்குறது கஷ்டமாக இருந்தாலும் இந்த வியூ வந்து சூப்பராக இருந்தது. அண்ட் மறக்காமல் இந்த டைமுக்கு போங்க, இல்லைனா டோட்டலி வேஸ்ட்டு. கண்டிப்பாக கவலைப்படுவீங்க. 6 o'clock ஷார்ப்பாக அங்கே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எங்களுக்கே வந்து ஒரு 6:30 ஆகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி வந்திருந்தால் இன்னும் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு போயிருந்தோம். ஸோ நீங்கள் மெதுவாக நடப்பீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே வந்துடுங்க. நாங்கள் பொறுமையாக சிரிச்சுட்டு பேசிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிறதே தெரியாத மாதிரி தான் படி இறங்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த வேறு லெவல் ஒரு பேக்ரவுண்ட் சீனரியோட இங்கே வந்து ஒரு வியூ பாயிண்ட் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்களேன், இந்த பிளேஸ்லாம் வந்து சூப்பராக இருக்கும். இவன் ஒரு சைடு குரங்கு வித்த பண்ணிகிட்டு இருப்பான், அது வேறு விஷயம். பட் செமையாக இருந்தது இந்த லொக்கேஷனில் உட்காந்து கொஞ்ச நேரம் நிற்கிறது. அதெல்லாம் வந்துட்டு இந்த குரங்கு வித்தக்காரன் வேறு அங்கே ஏதோ வித்த காமிச்சிட்டு இருந்தான், அவனோட காதலை கல்வெட்டாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ எழுதி வச்சுருக்காங்க. பாவத்தை இவங்களோட காதல்லாம் சேர்ந்துச்சா சேரலையா வேறு தெரில, இவ்வளோ ஆசையாக எழுதி வச்சுருக்காங்க. போடா போடா போடா. ஐயோ இப்பவே காலெல்லாம் உதறுது. ஒருத்தன் குரங்கு வித்தையை காட்டுறான், இன்னொருத்தன் ஜிம் வித்தையை காட்டுறான். அப்பாடா ஸ்டெப்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு 100 மீட்டர் கூட இல்லை இந்த கல்லில் ஏறி ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு. ஆனால் இந்த 1300 ஸ்டெப்ஸ் இறங்கி வந்தோடனே கால் வந்து உதற ஆரம்பிச்சிருச்சு. அதனால் என்னால் இந்த பாறையில் வந்து ஏறவே முடியல, சுத்தமாக நடுங்குது கிடு 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 கிடுன்னு. போ வரேன். இவ்வளோ சீக்கிரமாக போகியே அங்கே வந்து இவ்வளோ கும்பல் இருந்துச்சு. ஸோ நாங்கள் கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம் வர வழியில், அது வேறு விஷயம். பட் நீங்கள் ஷார்ப்பாக 6 வந்து உள்ளே நுழையிற மாதிரி வந்துட்டிங்கன்னா ரொம்ப க்ரௌட் கம்மி. நாங்கள் கிளம்புறப்பெல்லாம் வந்து நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது நல்ல வேலை சீக்கிரம் வந்தோண்டா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. தண்ணி கம்மியாக வரும்னு தெரிஞ்சுதான் ஆக்சுவலாக போயிருந்தோம். இந்த இது வந்து எங்களுக்கு கரெக்டாகவே இருந்துச்சு. நாங்கள் நல்ல ஒரு 45 மினிட்ஸ் ஆட்டம் போட்டு அதுக்கப்புறம் தான் ஃபோனை கையிலே எடுத்தோம். சரி வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலான்ட்டு. பாவம் அவனுக்கு வந்து ரொம்ப சில்லு, ஆக்சுவலாக தண்ணி பயங்கர சில்லு. எங்களால் கையே விரைச்சிக்கிச்சு. அதில் வந்து அவனால் வீடியோவே எடுக்க முடியல, ஃபோனை ஹேண்டில் பண்ண முடியல, ஹோல்டு பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு இருந்தான். ரொம்ப ப்ராப்பரான கிளிப்ஸ்லாம் இருக்காது, அதனால் அவன் கை நடுக்கத்துலேயே எடுத்துகிட்டு இருந்தனால சரி அப்படியே இருக்கட்டும், இதுவும் ஒரு நல்ல மெமரிஸ் தான் அப்படிங்கிற மாதிரி நான் ஆசைட்டு அப்படியே விட்டுட்டேன். ஒரு பாறைக்கு உள்ளார போய் நல்லா உட்காந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக வாட்டர் ஃபால்ஸ்க்கு வரதுக்கு முன்னாடி ஒரு குட்டி குளம் மாதிரி இருக்கும், அதை க்ராஸ் பண்ணி தான் வரணும். நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த குளம் தான், இதை க்ராஸ் பண்ணி தான் வாட்டர் ஃபால்ஸ்க்கு வரணுமா. நான் என்ன சொல்லியிருந்தேன், ஃபோன் எடுத்துகிட்டு வரும்போது அலேக்கா இந்த பாகுபலியில் குழந்தைய தூக்கிட்டு வர மாதிரி மேலே கையை வச்சு கூட்டிகிட்டு வாடா அப்படின்னதுக்கு துணி துவைக்கிற மாதிரி நங்குன்னு உள்ளே பாட்டு அலசி ஊற்றி அப்படி எடுத்துகிட்டு வந்துவிட்டான். ஃபோனுக்கு தான் ஏதாவது ஆயிருமோன்னு பயந்துட்டு இருந்தேன். பட் நல்ல வேலை நம்ம ஃபோன் வாட்டர் ப்ரூஃப் அப்படிங்கிறனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆக்சுவலாக அந்த குளம் பார்க்க ஆழம் இல்லாத மாதிரி இருக்குல்ல, பட் வந்து நடுவில் வந்து என்னையே மூழ்கிடுச்சு, அந்த அளவுக்கு ஆழம் அது. இங்கே நிறைய ரெயின்போ இருந்தது, அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. இது ஆக்சுவலாக அங்கே கரெக்டாக உட்காந்த பிளேஸ்லேயே வந்து சூப்பராக இருந்தது. பட் அங்கே உட்காந்து பார்க்குறவங்களுக்கு இந்த ரெயின்போ தெரியாது, ஆப்போசிட்டில் இருந்தால் தான் வந்து இது கரெக்டாக தெரியும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பியாச்சு வேறு ஸ்பாட்டுக்கு. வாட்டர் ஃபால்ஸில் அவ்வளோ சில் தெரியல, பட் அந்த குளம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பயங்கர ஃப்ரீசிங்கான ஒரு தண்ணி மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் எங்கள் கையெல்லாம் க்ராஸ் பண்ணி போகும்போதே பயங்கர சில்லாகி கோல்டாக ஆரம்பிச்சிருச்சு.
அதுக்கப்புறம் வெயிலும் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த வெயிலில் கண்டிப்பாக வந்து குளிக்கிறதெல்லாம் சாத்தியமே கிடையாது. நாங்கள் கொஞ்ச நேரம் வெயிலில் காஞ்சிட்டு சரி இப்போ ஸ்டெப்ஸ் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறினோம். கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்திங்கன்னா சுத்தமாக முடியல. எப்படி வந்து உட்காந்துருக்கு பார்த்திங்களா, பயங்கர டயர்டாயிடுச்சு. அந்த பெயின்லாம் வந்துடுச்சு. அப்புறம் போகிற வழியில் கொஞ்சம் கொஞ்சமாக மோர் குடிச்சு இப்படிலாம் உடம்பு தேத்திட்டு கஷ்டப்பட்டு ஏறி போனோம். ஏன்னா சுத்தமாக ஏற முடியல. ரொம்ப மாதிரி மேலே பார்த்த மாதிரி இருந்தனால ஸ்டெப்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. உட்காந்து ஏறி எப்படியோ ஒரு 2 hours கழிச்சு ஏறி முடிச்சிட்டோம். மேலே போனோடனே பணியாரம் சுட சுட இதுக்காக தான் கஷ்டப்பட்டு ஏறி போனோம். இங்கே ஃபேமஸே பார்த்திங்கன்னா பணியாரம், முட்டை பணியாரம் இதெல்லாம் தான். எங்களுக்கு முட்டை பணியாரம் கிடைக்கல, அதை தேடி போகிற சத்தும் இல்லை. அதனால் கிடைச்ச பணியாரத்தை சாப்பிட்டோம். செம்ம மொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ நான் பணியாரமும் சாப்பிட்டோம், அப்புறம் தோசை அதெல்லாமும் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்தியாக கிளம்பியாச்சு. சூப்பராக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். அந்த படி ஏறதை தவிர சத்தியமாக அழுதுகிட்டே தான் ஏறினேன். எப்படா வருங்கிற மாதிரி ஆயிடுச்சு. உயிரே போயிடுச்சு எனக்கு. ஐயோ என்னடா இன்னும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு பேக்கரியில் உட்காந்துட்டு பாதாம் பால், கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் வந்து குடித்தோம். இவன்ட்டு தெரியாமல் என்னடா பார்க்க 80s ஹீரோ மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டேன். அதுக்கு இவன் பண்ண அட்டுள்ளியும் இருக்கே. மீன் போட்டு விட்ருவோம் அப்புறம் பார்த்துக்கோ. நார்மலாக இருக்க ஸ்டெப்ஸில் இறங்குனா கூட இறங்கிடலாம். பட் நல்லா குளிச்சுட்டு நம்மளோட கால்லாம் வந்து நல்லா ஊறி போய் அந்த பாறையில் பட்டு வலி எடுத்து அதுக்கப்புறம் அந்த ஸ்டெப் ஏறது பயங்கர கஷ்டம். ஸோ ஃபைனலாக அப்போ தூங்கினது தான். கரெக்டாக கரூர் வந்து தான் நான் எந்திரிச்சேன். ஸோ கரூரில் வந்து 11 to 11 ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே தான் வந்து இன்றைக்கி வந்திருந்தோம். டைம் கரெக்டாக இருந்தது. நாங்கள் வந்து ஒரு 3 o'clock 3:30 வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ சூப்பர் பர்ஃபெக்ட் டைம் ஆக்சுவலாக இது. அங்கே அவ்வளோ பசியில் தயவு செஞ்சு சாப்பிட்டு போயிடுங்க. ஏன்னா எங்களுக்கு சாப்பிடாது தான் எங்களால் ஸ்டெப்ஸ் ஏறவே முடியல. ஸோ அங்கேருந்த பசிக்கு பணியாரெல்லாம் சாப்பிட்டது எந்த மூளைக்கு போச்சுனே தெரில. அப்புறம் இங்கே வந்து தான் வந்து லஞ்சுக்கு வந்து நிறைய ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். பயங்கர பசி. உங்களுக்கே தெரியும் ஃபால்ஸில் குளிச்சா எந்தளவு பசி இருக்குன்னு. அந்தளவு பசியில் வந்து சரி ஒரு புடி பிடிச்சிடலாம் அப்படின்னு வந்து சாப்பிட்டோம். இருந்த பசிக்கு எல்லாமே சூப்பராக அந்த மாதிரி தான் இருந்தது. சிக்கன் பிரியாணி 2 வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து கிரிப் ஆக்சுவலாக வெஜ்ஜு, அதனால் அவள் கர்ட் ரைஸ் வாங்கிட்டா. அதுக்கப்புறமா வந்து ஒரு ப்ரான் 65, அதுக்கப்புறம் நானு, அப்புறம் மசாலா ஏதோ, அதுக்கப்புறம் வந்து இந்த பாயாசம் தான் இங்கே ஹைலைட்டே அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கி கொடுத்தானுங்க. ஏதோ அந்த கடையோட ஃபேமஸ் போல் ஏதோ 11 to 11 பாயாசம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக இப்போ மிதுனை வச்சு தான் கலாய்ச்சிட்டு இருந்தோம். அப்போ அவனுக்கு என்னன்னா இப்போ அவனுக்கு மாமியார் வீட்டுக்கு போகணுமாம்மா. இங்கே இவ்வளோ வாங்கி கொடுத்து இவ்வளோ நான்வெஜ் போட்டு பத்தாதாம்மா. அவனுக்கு மாமியார் வீட்டில் போய் வெஜ்ஜு தான் அவங்க வீட்டில் சாம்பார் சாதம் சாப்பிடணுமாம்மா. அது என்னடா அப்படி இருக்குது. 11 வருஷம் லவ். அப்போல்லாம் வந்து மாமியாருக்கு அப்படி பயந்தவன் இப்போ அப்படியே மாறிட்டான், டோட்டல் ஆப்போசிட்டு. ஸோ அவனை வச்சு தான் கலாய்ச்சிட்டு இருந்தோம். வர வழி ஃபுல்லாக அப்படியே அனத்துறான். அவன் ஸ்கிரிப்பு கூட அமைதியாக இருக்கா. சேலம் போயிட்டு போகலாமான்னு இன்டைரக்டாகவே ஒரு 19 வாட்டி கேட்டிருப்பான் எங்ககிட்ட. நான்வெஜ்ல சாப்பிட்டோம், மாமியார் வீட்டில் போய் சாம்பார் சாதம் சாப்பிட்றல உனக்கு என்னடா அப்படி வருது? வீடியோ ஆன் பண்ணது பயங்கரமா பேசுறீங்க. நீ பதில் சொல்லு. ஆமா பதில் சொல்லு. பதிலா இவ்வளோ சிக்கன் சாப்பிட்டோம், அப்படி என்ன மாமியார் வீட்டு சாம்பார்ல என்ன இருக்கு? பருப்பு போடா. பருப்பு. லவ் பண்ணும்போதெல்லாம் அப்படி ஒரு பயம். பேசும்போதே அது தொட நடுங்கிட்டு பேசுவான். திட்டு வாங்கும் போதெல்லாம் வந்து விட்டு அழுதுருப்பான். அந்த மாதிரிலாம் பேசியிருக்கான். இப்போ என்னன்னே சாருக்கு தைரியம் வந்துருச்சு. மாமியாரோட கண்ணுக்குட்டி ஆயாச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பேசிட்டு நல்ல பாயசம் செம்மையாக இருந்தது குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து கிளம்பியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து எங்கள் வீடு தான் வருவோம். அதனால் என்னை ட்ராப் பண்ணிட்டு அப்படியே இவங்க போயிடுவாங்க. எல்லாருமே பக்கத்தில் தான் இருக்கும். சும்மா ஒரு 2 ஸ்ட்ரீட்டு 1 ஸ்ட்ரீட்டு தான் டிஃப்ரென்ஸு. ஸோ அவ்வளோதான். எங்களுக்கு இந்த ட்ரிப் வந்து ஜாலியாக ஃபன்னாக சூப்பராக போச்சு. ஸோ அடிக்கடி இனிமேல் ட்ரிப் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி நம்ம இருக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய்.